இந்த நாட்கள் ஒருவேளை நீங்கள் மரணிக்கலாம். எங்கே போவீங்க? எங்கே போவீங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. மனம் திரும்புங்க. இந்த மாதிரிப்பட்ட தவறான சிந்தனைகள், தவறான கேடுகள் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் விலக்கி விட்டு உண்மையான பரிசுத்தரை நோக்கி தொழுது கொள்ளுங்கள். இந்த பாவத்தை வச்சுட்டு நீ தேவனை அறிக்கை பண்ணாத. பாவத்தை விட்டு வெளியில் வந்துட்டு அப்பாட்ட கேளு, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளு. மன்னிப்பார். வெச்சிப்புக்குள்ள கடந்து வா. இதை பாவத்தை வைத்துக்கொண்டு நீ மறுபடியும் ஆண்டவரை துதிப்பாயனால் அது செல்லுபடி ஆகாது. நீ அதான் சொல்கிறல்ல, முழுக்க 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 பாவத்தை பண்ணிக்கிட்டு ஆண்டுகிட்ட போய் நீ ஜோமன் என்ன ஜோமன் கேட்கப்படாது. பாவத்தை அறிக்கை பண்ணு. மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு அறிக்கை பண்ணிட்டு தேவசமத்தில் வா. ஜோமனை கேட்கப்படும். உன் சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக எழுப்பி வா. கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை என்றால் மனம் திரும்பும். வெளியே வா. பாவத்தை விட்டு கர்த்தருக்காக உன் ஜீவனை கொடுக்க தயாராகி மனித அன்பு சொடக்கு விடுற இடத்துல போயிருங்க. நம்பாதீங்க.